ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் ஏனெனில் சிக்னல் அதிகம். டிஎன்பிஎஸ்சியில் ஏனெனில் அப்படிங்கிறது எவர்கிரீன் கொஸ்டின். இது எங்கே எப்படி வருது தெரியுமா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை 5 செகண்டில் சால்வ் பண்ண ஒரு சூப்பர் ட்ரிக் ரெடி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா வீடியோ முடித்ததும் உங்கள் கையில் 4.5 மார்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு பாருங்கள். சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும். டேஸ் அவை நம் வாழ்வை வளமாக்கும். இது நம்ம ஆன்சரை நேரடியாக தேடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்க, ஆகவே அப்படிங்கிறது எந்த இடத்துல வரும் அப்படின்னா, முதல் வாக்கியம் ஒரு காரணமாக இருக்கும், இரண்டாவது வாக்கியம் அந்த காரணத்தினால் ஏற்படும் முடிவாக இருக்கும். அப்போ இது அப்படி கிடையாது. அப்போ இதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். அடுத்தது எனவே. எனவேங்கிறது முதல் வாக்கியம் ஒரு கருத்தாக இருக்கும், இரண்டாவது வாக்கியம் அந்த கருத்தை வைத்து யோசித்து எடுக்கப்பட்ட முடிவாக இருக்கும். இது அப்படியும் கிடையாது. அப்போ இதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். அடுத்தது அதனால். அதனால்ங்கிறது நேரடி காரணமாக இருந்து அதுக்கான விளைவாக இருக்கும் இரண்டாவது வாக்கியம். ஓகேவா? அப்போ இதுவும் கிடையாது. அப்போ ஏனெனில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, காரணத்தை வெளிப்படுத்துவதற்காக, அதாவது ஏன் என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது அந்த காரணத்தை வெளிப்படுத்துவதற்காக தான் ஏனெனில். இப்போ பாருங்க, அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும். ஏன் பின்பற்றணும், என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது, கேள்வி எழுப்புற மாதிரி இருக்கும்போது அதுக்கு இந்த இடத்துல அந்த காரணத்தை வெளிப்படுத்துது. அவை நம் வாழ்வை வளமாக்கும். ஓகேவா? அப்போ ஏன் என்ன காரணத்தினால அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பும்போது அந்த காரணத்தை வெளிப்படுத்துவதற்காக இடையில் சேர்க்கக்கூடிய இணைப்பு சொல் தான் ஏனெனில். சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க. நான் ஏற்கனவே சென்ற இடம்தான் டேஸ் அச்சம் ஒன்றுமில்லை. இதற்கான இணைப்பு சொல்லை உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் செய்யவும். சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக. எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை டேஸ் இதுவே எமக்கு தாயாகும். இப்போ இதில் அதனால் எனவே நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதை வச்சு நீங்கள் அதை ரெண்டையும் ரிஜெக்ட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆகையால். ஆகையால்ங்கிறது என்ன அப்படின்னா, முதல் வாக்கியம் உண்மை கருத்தை சொல்லும், இரண்டாவது வாக்கியம் தானாகவே ஏற்படும் விளைவு அல்லது விதியின் விளைவா இருக்கும். அப்போ இது அப்படி கிடையாது. அதனால இதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். அப்போ ஏனெனில் இந்த இடத்துல எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை. ஏன் என்ன காரணம்? இது எனக்கு தாய், அதனால மறப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதனால ஏனெனில்ங்கிற இணைப்பு சொல் வரும். அடுத்தது பாருங்க, சரியான இணைப்பு சொல் தேர்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. இப்போ இதில் அதனால்ங்கிற ஆப்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இதில் மேலும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கூடுதல் தகவல் சேர்க்கும் இடங்களில் மேலுங்கிறது பயன்படுத்துகிறோம். அடுத்தது இல்லை என்றால் அப்படிங்கிறது ஒரு செயலை செய்யாவிட்டால் ஏற்படும் பின்விளைவை பற்றி சொல்லும்போது இல்லை என்றால்ங்கிறத பயன்படுத்துகிறோம். அப்போ இது 2 3மே கிடையாது. அப்போ இந்த இடத்துல ஏனெனில் தான் வரும். என்ன சொல்லியிருக்காங்க? அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏன் என்ன காரணத்தினால அதிக அளவில் மரங்களை வளர்க்கணும், அதுக்கான காரணத்தை வெளிப்படுத்துது இரண்டாவது வாக்கியம். மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஓகேவா? அடுத்து பாருங்க, சரியான இணைப்பு சொல் தருக. நான் நேற்று பள்ளி செல்லவில்லை டேஸ் என் உடல்நிலை சரியில்லை. அப்போ இதில் இல்லை என்றால் மேலும் இப்போ தான் பார்த்தோம். அடுத்தது ஆனால். ஆனால் எந்த இடங்களில் வரும் அப்படின்னா, அதாவது முதல் வாக்கியத்துக்கும் இரண்டாவது வாக்கியத்துக்கும் பார்த்தீங்கன்னா கருத்து முரண்பாடாக இருக்கும், இல்லைன்னா எதிர்பாராத நிலையாக இருக்கும், இல்லைன்னா எதிர்மறை விளைவுகளை குறிப்பிடும். அந்த மாதிரி குறிப்பிடுற இடத்துல தான் ஆனால்ங்கிறது பயன்படுத்தணும். அப்போ இதுவும் கிடையாது, இது ரெண்டும் வராது. அப்போ மீதி இருக்கிறது ஏனெனில். நான் நேற்று பள்ளி செல்லவில்லை. ஏன் என்ன காரணத்தினால செல்லவில்லை? எனக்கு உடல்நிலை சரியில்லை. அந்த காரணத்தை இரண்டாவது வாக்கியத்தில் வெளிப்படுத்துகிறோம். காணும் தொடர்களை இணைக்கும் சரியான இணைப்பு சொல்லை தேர்க.
இதில் வந்து 2 இது வாக்கியமாக கொடுத்துருக்காங்க. தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். 2வது வாக்கியம் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகும். இதில் நடுவில் எந்த இணைப்பு சொல் வரும்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆனால் ஆகையால் பார்த்துட்டோம். அதே போல் பார்க்கல. அதே போல் அப்படின்னா முன் கூறிய கருத்திற்கு சமமான இன்னொரு கருத்தை வந்து 2வது வாக்கியத்தில் கூறணும் அப்படின்னா அப்போ வந்து அதே போல் வரும். இந்த இடத்துல வந்து அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ என்ன சொல்லியிருக்கோம், தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். ஏன் என்ன காரணத்தினால தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும்? காரணம் வந்து பின்னாடி வெளிப்படுத்துகிறோம். என்ன அப்படின்னா உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமானதாகும். அப்போது இந்த மாதிரி வந்து முதல் வாக்கியத்தை வந்து காரணம் என்ன அப்படிங்கும்போது 2வது வாக்கியத்தில் வந்து அந்த காரணத்தை வெளிப்படுத்துவது அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அப்போ வந்து ஏனெனில் பயன்படுத்தவும். அடுத்தது நம்ம இதே மாதிரி இணைப்பு சொல் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். காயிதே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். அவர் வந்து பயணம் செய்ய விரும்பலை. ஏன் என்ன காரணம்? எளிமையாக வாழ்ந்தவர், அதனால விரும்பலை அப்படின்னு சொல்ல வரோம். அடுத்தது பாருங்க, நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை. ஏன் என்ன காரணம் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை. ஏனெனில். ஓகேவா? அடுத்து பாருங்க, அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். அதே ரிப்பீட் ஆயிருக்கு. ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. அடுத்து பாருங்க, அதே காயிதே மில்லத்து கொஸ்டின் திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. ஏனெனில்ங்கிறது நிறைய இடத்துல ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்து பாருங்க, அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன். ஏன் என்ன காரணம்? ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. ஓகேவா? அடுத்து பாருங்க, அதே காயிதே மில்லத் கொஸ்டின் திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்து இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஸ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஏனெனில் இது வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். புரிஞ்சுதா என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.